ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல விக்கர்ணன் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விக்கர்ணன் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த மூன்றாவது மகன். விக்கர்ணனுக்கு எல்லா தர்மங்களும் தெரியும். விக்கர்ணன் தர்மப்படி வாழணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. துரியோதனனுக்கு தம்பியா பிறந்த ஒரே காரணத்துக்காக துரியோதனன் செஞ்ச எல்லா தவறுக்கும் வேற வழியே இல்லாம துணை போனாரு. இருந்தாலும் விக்கர்ணன் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் தன்னோட அண்ணனுக்கு அறிவுரை சொன்னாரு. பீமனுக்கு விஷம் கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சினாரு விக்கர்ணன். அரக்கு மாளிகையில பாண்டவர்களை கொல்ற திட்டம் போடும்போது கூட அதை எதிர்த்தாரு விக்கர்ணன். என்னதான் அவர் எதிர்த்தாலும் கடைசியில அவங்க அண்ணன் அதை ஏத்துக்காத போது அண்ணன் சொல்றத நம்ம செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக எல்லா அதர்மத்துக்கும் துணை போனாரு. திரேதா யுகம் ராமாயண காலத்துல ராவணன் செய்யறது தவறு அப்படின்னு கும்பகர்ணனுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு கூட அது தவறு அப்படின்னு கும்பகர்ணன் ராவணனுக்கு எடுத்தும் சொன்னாரு. ஆனா ராவணன் அதை கேட்கல. ராவணன் அதை கேட்காத போது அண்ணன் சொல்றான் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக அதர்மம்னு தெரிஞ்சு கூட கும்பகர்ணன் ராவணனுக்கு துணை போனாரு. அதே மாதிரி தான் மகாபாரத காலத்திலையும் துரியோதனன் செஞ்சது தவறு அப்படின்னு தெரிஞ்சு எத்தனையோ தடவை எடுத்து சொன்னாரு. அதை கேட்காத போது என்னதான் இருந்தாலும் சொல்றது அண்ணன் அப்படின்றதுக்காக அதர்மம்னு தெரிஞ்சு துணை போனாரு விக்கர்ணன். விக்கர்ணன் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பரவலா நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம். அதாவது சாப்பாடு நம்ம கண் முன்னாடி இருந்து நம்ம சாப்பிடாம இருந்தாதான் அதுக்கு பேர் விரதம். சாப்பாடே இல்லாம சாப்பிடாம இருந்தா அதுக்கு பேர் விரதம் கிடையாது, பட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்டவங்களோடையே சேர்ந்து இருக்கும் போது நல்ல எண்ணம் வருது இல்லையா, அதுதான் இருக்கிறதுலயே சிறந்தது. நம்மளை சுத்தி எல்லாருமே நல்லவங்களா இருக்கும்போது அங்க நம்மளும் நல்லவனா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட கௌரவர்கள் இருக்கும்போது அந்த கௌரவ கூட்டத்திலேயே ஒருத்தருக்கு நல்ல எண்ணம் இருக்கு அப்படின்னா அது விக்கர்ணன் தான். அதுதான் விக்கர்ணனோட சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நீங்க விக்கர்ணனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. என்னதான் விக்கர்ணன் நல்லவனா இருந்தாலும் அதர்மத்துக்கு துணை போனதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல விக்கர்ணனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.